ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பிரச்சார பயணம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இதன் மத்தியில் நிறைய கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பக்கம் அவங்கள வாழ்த்தி பேசினாலும் ஒரு சிலர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கு, அது இல்லாமல் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி இதே தான் திமுகவை செஞ்சிட்டு இருக்கு, நீ என்ன புதுசா பண்ண போற அதை சொல்லு அப்படின்னா அது அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு. இதை தான் நான் என்ன பண்ணுவேன், டெவலப் பண்ணுவேன். ஆனா திமுக சொல்ற மாதிரி செய்யாமல இருக்க மாட்டேன். 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, என்ன நிறைவேற்றினீங்க. விஜய் அவர்கள் கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்பதான் முடிச்சுக்கிட்டாரா, என்ன மேட்ருன்னு ஒன்னும் தெரியல. திமுக கொடுத்த வாக்குறுதியில கிட்டத்தட்ட 90% நிறைவேற்றி ஆயிடுச்சு. இன்னமும் என்ன செய்யணும் அத முதல்ல சொல்லுங்க விஜய் அவர்களே. என்ன செய்யணும்? திமுக செய்யறதை தான் நீங்களும் திரும்ப செய்ய போறேன் அப்படின்னு சொல்றீங்க. நோ காம்ப்ரமைஸ் அப்படின்றீங்க. இப்ப நீங்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றீங்களே, இந்த கூட்டத்தினால எத்தனை பேரு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு இடையூறா நடந்திருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு கூட்டத்தை நடத்துற கட்சினா அது திமுக கட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க அது மாதிரி பண்றீங்களா? நீங்க மாநாடு நடத்தினாலும் பொதுமக்களுக்கு இடையூறு, நடந்து சென்னாலும் பொதுமக்களுக்கு இடையூறு, பிரச்சாரம் மேற்கொண்டாலும் பொதுமக்களுக்கு இடையூறு. இப்படியாய் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட விஜய் அவர்களுக்கு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப பாரிவேந்தர் போன்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜயோட சுற்றுப்பயணம் வெற்றி அடையட்டும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கிறார். இந்த பக்கம் கிருஷ்ணசாமி அவரும் ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கிறார். புதுசா இந்த கட்சி விஜய ஏத்துக்காது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல தம்பட்டம் போட்ட கட்சி இப்ப பாத்தீங்கன்னா விஜய்க்கு வாழ்த்துதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜயகாந்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுகிற விஜயை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தோம். மதுரை மாநாட்டுல விஜயகாந்தோடைய பிறந்த நாள்ல இவரு கட்சி மாநாட்டை நடத்துறாரு அப்படின்ற போது விஜயகாந்தோடைய போட்டோக்கு நீங்க மரியாதை செலுத்தக்கூடாது, அவர் போட்டோவை எங்கேயுமே போடக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு அறிவிப்பை கொடுத்தவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த். மானசீக குருவா ஏத்துக்கங்க. எம்ஜிஆர் அவர்களை மானசீக குருவா விஜயகாந்த் அவர்கள் ஏற்றுக்கொண்டார், அதனால கொள்கை தலைவர்கள் வைத்தார். நீங்க விஜயகாந்த் அவர்கள் போட்டோவை உங்க கட்சி மாநாட்டுகள்ல உங்க பேனர்ல போனோம்னா நீங்க அவரை மானசீக குருவா ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டீங்கன்னா தாராளமா பயன்படுத்துங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் விஜய் என்ன பண்ணாங்க, கண்டன அறிக்கையில கொடுத்தாங்க. இப்படியா இருக்கும்போது நீங்க கூட்டணி வைக்க போறீங்களா, விஜயோட நீங்க கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. விஜய் அவர்கள் எங்க வீட்டு பிள்ளை, விஜய் வருவாரு போவார், விஜயகாந்த் இருக்கும் போதெல்லாம் அவர் வருவாரு போவார், எங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான். சோ விஜய் எங்க வீட்டுக்கு வராரு போறாரு அப்படின்றதுனால அவருக்கு கூட்டணி வைக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாதுங்க, எங்க நிலைப்பாடு வேற அப்படின்ற மாதிரி தேமுதிக அப்போ நிலைப்பாடை கொடுத்தாங்க. கொஞ்ச தினங்களுக்கு முன்பாக விஜய பிரபாகரன், தேமுதிகவுடைய இளைஞர் செயலர் விஜய் பிரபாகரன் அவர் என்ன சொன்னார்னா, விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் முடியாது, அவர் கூட கூட்டணி வைக்கின்ற பேச்சே தவறானது. தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி எவ்வளவு பெரிய மாபெரும் கட்சி, விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவரு எலெக்ஷன்ல நிக்கட்டும், வாக்கு வங்கிய அவர் ஏத்தி காட்டுற, அதுக்கப்புறம் ஆலோசிப்போம் அப்படின்லாம் பேச்சுகள் அடிபட்டது. இப்போ என்னடானா திடீர்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய்க்கு வாழ்த்துதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜயகாந்த போல பல தடைகளை தாண்டி வருகிறார் விஜய், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றி அடையட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னடா இது புது கதையா இருக்கு. விஜயை எதிர்த்துட்டு வந்தவங்க, விஜயகாந்த் போட்டோ விஜய் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு வந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய எல்லா பேனர்லயும் போஸ்டர் விஜயகாந்த் போட்டோ இடம்பெறக்கூடாது அப்படின்னு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ என்னடனா விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. விஜயகாந்தோட விஜய் ஒப்பிடுறாங்க. விஜயகாந்துக்கும் இது மாதிரி தான் பல தடைகள் இருந்தது, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க பல தடைகளை உண்டாக்குனாங்க, ஆனா அது எல்லாத்தையும் உடைத்தெறிந்து ஒரு வெற்றியை கண்டார் விஜயகாந்த். அதே போல விஜயம் வரணும்னு சொல்லிட்டு விஜயகாந்தோட விஜயை ஒப்பிட்டு பேசுறாங்க. ஏதோ கணக்கு இடிக்குதே அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு நிச்சயமா வரும். பிரேமலதா விஜயகாந்தோட இந்த பதிவினால
விஜயோட கூட்டத்தை, அதாவது மக்களிடத்துல ஒரு சந்திக்க வராரு அப்படின்னு இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த எழுச்சியை பார்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயோட பிரேமலதா அவர்கள் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க அடிப்படுது. ஏன்னா அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, இப்படி பல கூட்டணிகளை பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் எப்படியாவது தன்னுடைய கட்சி அங்கீகாரத்துக்கு கொண்டு வரணும், எப்படியாவது எம்எல்ஏக்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால திமுக கூட கூட்டணி போனா 10ஓட 11 தான் இருக்கணும். அதனால விஜயோட போனா நம்ம ஒரு தனித்து பெரும்பான்மை அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, திரும்பி இருக்கிறதா தகவலும் வந்திருக்கு. ஏன்னா எந்த விஜயகாந்த் போட்டோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கடுமையா விமர்சிச்ச பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு விஜயகாந்தோட விஜயை ஒப்பிட்டு பேசுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, திமுக கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் வெளியேறிட்டு வராங்க. ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் ஓபிஎஸ். இப்ப பாரிவேந்தரன் என்ன பண்றாரு, விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். ஒருவேளை பாரிவேந்தருடைய இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி வைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. ஆல்ரெடி கிருஷ்ணசாமி விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டார். அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு நான் விஜய்க்கு, அவர் எனக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தர்றாரு, அதனால அவர் கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. இந்த பக்கம் தேமுதிக விஜய் கடுமையா விமர்சிச்சுட்டு வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திடீர்னு விஜயகாந்தோடு ஒப்பிட்டு விஜயகாந்துக்கு எந்த அளவுக்கு தடைகள் வந்ததோ அதே போல விஜய்க்கும் வருது, அந்த தடைகள் எல்லாம் உடைத்து அவரை வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாரிவேந்தர் என்ன பண்றாரு, விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. சோ ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்களோ, விஜயை நம்பி, அதாவது இந்த கூட்டத்தை பார்த்து, எழுச்சியை பார்த்து விஜயை நம்பி இந்த மாய பிம்பத்தினால சிக்கி இவங்க எல்லாம் உள்ள வராங்களோ, இவங்கள விஜய் நம்பி ஏமாற போறாங்களோ அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா விஜயகாந்த் போட்டோவை யூஸ் பண்ணக்கூடாது, மாநாட்டுல விஜயகாந்துக்கு நீங்க மரியாதை செலுத்த கூடாது, விஜயகாந்த் போட்டோவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்து, ஏன்னா விஜயகாந்தோடைய வாக்கு வங்கி நீங்க வாங்க பாக்குறீங்களா? விஜயகாந்தை பத்தி பேசினார் மாநாட்டுல, விஜயகாந்தை பத்தி பேசினார். எனக்கும் விஜயகாந்துக்கும் நல்ல நெருங்கிய பழகுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு எம்ஜிஆருக்கும் தான் அந்த பழகுற வாய்ப்பு கிடைக்கல, ஆனா விஜயகாந்துக்கு எனக்கு பழகுற வாய்ப்பெல்லாம் கிடைச்சது அப்படின்லாம் நல்லா விஜய் என்ன பண்ணாரு, விஜயகாந்த் சொன்னார். ஏன்னா மதுரை மண்ணு அப்படின்னும் பொழுது இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் டச் பண்ணிட்டா இவங்க வாக்க நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், இழுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக சீரழிஞ்சு கிடையாது, ஒரு பக்கம் தேமுதிக எழுந்துக்க முடியாம இருக்குது. சோ இந்த சான்ஸை பயன்படுத்தி இவங்க தலைவர்களை நம்ம உயர்த்தி பேசினா இவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு அசட்டு நம்பிக்கை விஜய் அவர்களுக்கு இருக்குது. அதனாலதான் விஜயகாந்தை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ண கடுமையா விமர்சிச்சாங்க. ஆனா இன்னைக்கு விஜயகாந்தோட ஒப்பிட்டு பேசுறாங்க விஜய. ஏதோ இவங்களுடைய கணக்கு மாறுது, கூட்டணி கணக்கு மாறுது, ரூட்டு மாறுது அப்படின்ற மாதிரி தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த சுற்றுப்பயணம் விஜய் அவர்களுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற ஒரு கணக்கு. இந்த முதல் நாள் சுற்றுப்பயணத்தை பார்த்து ஒரு சில கட்சிகள் விஜய்க்கு ஆதரவா வாழ்த்துதல் தெரிவிச்சுட்டு வராங்க, ஆதரவா பேசிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.